இதன் விளக்கம் என்னவென்றால், உன் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிகிறேன். என் மனைவியின் இதயத்தில் என்ன நினைக்கிறாங்கள கடவுள் அறிகிறார். என் குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டவள் நீ, எனக்கு என்று மனைவியாக கொடுக்கப்பட்டவள் கடவுளின் குமாரனாகிய எனக்கு என்று மனைவியாக கொடுக்கப்பட்டவள் என் மனைவி. அவனோடு முடிவந்தமும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே உன் ஆயில நான் நீட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். என்னோடு அதாவது மகமாரி அவருக்கு அப்பா எனக்கு அப்பா இயேசு கிறிஸ்து எப்படி அப்பாவோ எனக்கு அப்பா என்னை மகமாரியே ட்ரீட் பண்ணுவார், மகமாரியே தான் பேசுவார். எனக்கு ஒன்று விட்டு கொடுக்க மாட்டார். மனைவி மறந்தப்பட என் மகள்களாக இருந்தவரை அடிச்சுவார், அப்படி அடி தூக்கி எறிஞ்சிடுவார். என் மேலே பிரியமா இருக்கிறாரு. ஏன்னா அவரை அதில் அவரோட கூட இருந்தவன் நான். இயேசு கிறிஸ்து வலதுபார சிங்காசனம் இடதுபார சிங்காசனம் நான் விட்டு இருந்தேன். இன்னொரு மகன் பூமிக்கு வந்துடுவார். உலகத்தில் 3 பேர் சாத்தனா பூமிக்கு வந்து விட்டார். இதுதான் அவங்களுடைய குடும்பம், பிதாவினுடைய குடும்பம். அவனோடு முடிவந்தமும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே உன் ஆயிரம் நான் நீட்டத்தும் கொடுத்து